ஓகே குமார் கேப்பார்ல யாராவது இருக்கீங்களா, இப்போ பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவார்ல புதுப்பேட்டையில். அது யாருமே இருக்க மாட்டாங்க. 54 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கோல்ஃப் விளையாண்டாராம். அந்த பால் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கான். GRU அப்படிங்கிற கம்பெனி தான் ஹோட்டல் கட்டுறாங்க நிலாவில். 4 பேர் தான் ஃபஸ்ட்டு அந்த ஹோட்டலில் இருக்கலாம். ஒரு பெரிய பலூன், இன்ஃப்ளானட் பலூன், அட்வான்ஸ் 2 crores கட்டணும். ஆப் டவுன்லோட் பண்ணுறது 2 lakhs. நிலாவை நம்ம பார்க்குறோம்ல, அதுமாரி பூமியை பார்க்கலாம். மெடிக்கல் டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது. நம்ம அந்த உடம்பு பூரா வியாதின்னு போனோம்னா அங்கே என்ன செய்யுது, பொது எப்படி, பொது இடத்துல சிறுநீர் கழிப்பது எப்படி, இப்படி தான் கெடுத்து வைக்க போகிறான். அது பாட்டு இருந்துட்டு போட்டுப்பேங்க. ஏன்னா நிலாவில் கொண்டு போகிற எல்லாமே டஸ்ட்டு தான். சந்திராயன்லாம் சொல்கிறீங்க, அது குப்பை தாங்க. அதை அங்கே சுற்றிக்கிட்டே தான். அது என்ன பண்ண போகுது? பகல் வெயில் இரவு குளிர், பலூன் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் காலி தான். 3 செகண்டில் செத்துருவீங்க. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நார்மலாக வீட்டு பக்கத்தில் இடம் வாங்குவாங்க, வெளிநாட்டில் இடம் வாங்குவாங்க, இல்லைனா சொந்த ஊர்லேயே வீடு கட்டி தங்கிலான்னு சொல்லிட்டு இடம் வாங்குவாங்க. நிலாவில் இடம் வாங்க போறீங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கே, உண்மையா சார்? ஆமாம், நீ வேற முடியும்னு நினச்சி சொல்லிட்டு தான் வெள்ளைக்காரன் நிலாவில் போய் சோறுதுன்னா, முடியாதுன்னு நினச்சிட்டு தான் நம்ம என்ன நிலாவிலேயே சோறு திங்கிறோம். அப்படி நிலா சோறு ஊட்டிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லுவார் மணிவண்ணன். அது உண்மையும் கூட தான். நிலாவில் வீடெல்லாம் வாங்கலாமா, யார் அதுக்கு நம்ம ஏன்னா வாங்குறதா வாங்கிக்கலாம். நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. மண்ணை சொந்தம் கொண்டாட முடியாது, ஆனால் இடம் வாங்கலாம். GRU அப்படிங்கிற கம்பெனி தான் ஹோட்டல் கட்டுறாங்க நிலாவில். புக்கிங் போயிட்டுருக்கு இப்போவே. புக்கிங் போயிட்டுருக்கு. 4 பேர் தான் ஃபஸ்ட்டு அந்த ஹோட்டலில் இருக்கலாம். ஒரு பெரிய பலூன், இன்ஃப்ளானட் பலூன், அது அங்கே புதைச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கலாம் நிலாவில். அங்கே சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருந்துட்டு, இது முதல்ல ப்ராஜெக்ட், இது அட்வான்ஸ் 2 crores கட்டணும் புக்கிங். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறது 2 lakhs. அந்த ஆப்பை இறக்குறதுக்கு மொத்த ப்ராஜெக்ட் 100 கோடி ரூபா. 100 கோடி எப்போ இத்து போன விளக்கமாத்துக்கு 1 கோடியா? 100 கோடி ப்ராஜெக்ட் இப்போ இறங்கிட்டாங்க. பணக்காரர்கள் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புக்கிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆன் கோயிங். ஒன் டே டின்னர் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது சார். ஒரு நைட்டுக்கு மட்டும் நீங்கள் போய்ட்டு அங்கே டின்னர் சாப்பிட்டு வரலாம் நிலாவில். அப்படி அப்போல்லாம் எளிமை இவங்க இன்னும் படுத்தலை, சிம்பிளிஃபை பண்ணல. பட் அவங்க மூன் சிட்டின்னு ஒன்று உருவாக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்க நிலாவிலேயே ஒரு நகரம். நீங்கள் அங்கே இடம்லாம் வச்சுக்கலாம், பட் அது மண்ணை சொந்தம் கொண்டாட முடியாது. அது உலக நாடு எல்லாம் கையெழுத்து போட்டிருக்கான். இல்லாட்டி நம்பால் அங்கேயுமே பட்டா போட்டு போலி டாக்குமெண்ட் போட்டாலும் போட்டுருவான்னு பயந்துக்கிட்டு அந்த மண்ணையெல்லாம் சொந்தம் கொண்டாட முடியாது. நீ இருந்துக்கோ, உன்னை எதுவும் பண்ணல, ஆனால் சொந்தம் கொண்டாட முடியாது. வாடகை தரணுமா சார்? இல்லை, இடம் வாங்கிக்கலாம், நீ இருந்துக்கலாம், அந்த மண்ணில் இருந்துக்கலாமா, ஆனால் பட்டா போட்டுக்க முடியாது சொல்ல வந்தேன். அப்புறம் அங்கே ரீசாப்ஸ் கேட்ப, போல் டாக்குமெண்ட் போடுவேன், டபுள் டாக்குமெண்ட் போடுவேன். எதுக்குடா வம்பு? அது நம்மளுக்கு அவ்வளோ சாமர்த்தியம் அது வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் எழுதிடுவான். நாம் இப்போ அதுதான் போயிட்டுருக்குமா, பயங்கரமாக போயிட்டுருக்கு நிலாவில். அதாவது நிலாவில் இருக்கிறதுல பெரிய கஷ்டம் என்னென்னா 150 டிகிரி வெயில். நம்ம 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டே தாங்க முடியாது. 150 டிகிரி வெயில், 150 டிகிரி குளிர், மைனஸில் போயிடும். அது ஒன்று. கிராவிட்டி ரொம்ப கம்மி. இப்படி பூனை எச்சது அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் உன்ட்ட சேரும். யூரின் போனீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து தான் அது வெளியில் வரும். அதுக்கெல்லாம் அவங்க தனியாக ஸ்பெசிஃபிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அங்கே உனக்கு ஃப்ரெஷ் மீட்டு, ஃப்ரெஷ் சாப்பாடு எதுவுமே கிடைக்காது. எல்லாம் பெர்மனண்ட் ஃபுட்டு. அதாவது எப்படி சொல்கிறது, பெர்மனண்ட்டாக கருவாடெல்லாம் பெர்மனண்ட். பட் கருவாடை நேரடியாக சாப்பிட முடியாது. அதுமாரி வச்சுக்கலாம், நமக்கு புரிதலுக்காக வச்சுக்கலாம். டேப்லெட் மாதிரி அது இருக்கும். ஆனால் ஃபுட்டு தான் அது. உனக்கு கால்சியம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அந்த பலூன் இருக்குல்ல, அந்த இன்ஃப்ளானட் பலூன் அப்படியே பறந்துக்கிட்டே இருந்துடும். அதோட வச்சு ஒரு இடத்துல வச்சு புதைக்கிறாங்க அந்த பலூனை. இன்ஃப்ளேட்டபிள் பலூன் அப்படியே புதைச்சிருது. புதைச்சிட்டோம்னா அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதில் அது ஒரு விஷயம். இதில் என்னென்னா, பூமியை நீ பார்க்கலாம் அங்கேருந்து. இப்போ நிலாவை நம்ம பார்க்குறோம்ல, அதுமாரி பூமியை பார்க்கலாம். அதுக்கான ஆப்ஷன்லாம் அங்கே இருக்குது. அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ எடுத்தோடனே ரோபோட்டை யூஸ் பண்ணி தான் அங்கே முதல்ல அனுப்புகிறாங்க. ரோபோ போய் அது ஃபுல்லாக சென்சாரை வச்சு அது என்ன செய்யுது அங்கே சுச்சுவேஷன்னு தான் முதல்ல. நமக்கு கொண்டு போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் விட்டாலே திருன்னு முடிப்போம். நிலாவில் போய் விட்டு என்ன செய்யுது, அதை விட்டு முதல்ல ரோபோட்டை அனுப்புவோம். அது என்ன முடிவு எடுக்குது ஏற்கனவே. ரோபோட்டோட மெக்கானிசம் வேற, மனுஷங்களோட மெக்கானிசம். அதுதான் சென்சார்னு சொன்னேன். அதில் எல்லா சென்சாரும் இருக்கும். ஹார்ட் பீட்லேருந்து எல்லா சென்சாரும் இங்கேருந்து கொடுக்குறது தானேம்மா. சென்சார் எல்லா வேலையும் பண்ணும். இப்படி அமுக்கினா கார் லாக் ஆகுது, எப்படி லாக் ஆகுது? இப்படி மாற்றினீங்கன்னா டிவி மாறுது, எப்படி மாறுது? சென்சார். இந்த உட்காந்துருக்க இந்த வீடியோ பிடிக்குது, எப்படி பிடிக்குது? ஆட்டோ அட்ஜஸ்டர் ஒன்று வச்சுருப்பார் கேமராமேன்.
நான் இப்படி நவந்தா கூட அது அதை தானே அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்குது இல்லை. இது எது உணருது? சென்சார் தான். மனிதன்கிட்ட சென்ஸ் குறைய சென்சார் அங்கே அதிகரிக்க ஆரம்பிச்சு, சென்ஸ் ஸ்டார் ஆகிடும் கொஞ்ச நாளில். டைட்டானிக் கப்பல் புதஞ்சு போச்சு தெரியல உள்ள தண்ணிக்குள்ளே. அதை பார்க்க போகிறோன்னு ஒரு பணக்கார ஃபேமிலி போய் அந்த இது வந்து பஸ்ட் ஆகி குடும்பமே இறந்து போயிட்டாங்க. பெரிய கோடீஸ்வரங்க அவங்க உலகத்திலே. என்ன நமக்கு இந்த இருக்கிற நீலாங்கரை போகிறதுக்கே தாண்டறதுக்கு வழி இல்லை, நிலாவுக்கு போகிறான், காசு வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது பணக்காரவங்களுக்கு. அது ரொம்ப இது. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது. நம்ம அந்த உடம்பு பூரா வியாதின்னு போனோம்னா அங்கே என்ன செய்யுது? டாக்டர் இருக்க மாட்டாங்கல்ல. மெடிக்கல் டெஸ்ட் அதோடலாம் மென்டல் ஹெல்த். மெடிக்கல் டெஸ்ட்டு கூட மாத்திரை மருந்து கொடுத்து அனுப்பிடலாம். மென்டல் ஹெல்த் ஏன்னா உனக்கு சுத்தமாக சத்தமே இருக்காது. கொக்கி குமார் கேப்பாரில் யாராவது இருக்கீங்களா, இப்போ பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவார்ல புதுப்பேட்டையில். அது யாருமே இருக்க மாட்டாங்க, சவுண்டே இருக்காது. ஆனால் யாருமே இங்கே இல்லைனாலும் இங்கே சவுண்டு இருக்குது. கிளி சத்தம் போடுத வெளில பற்றியா கீங்குது பாரு. யாருமே இல்லை வெளியில், ஆனால் சவுண்டு இருக்கும். காக்கா கத்தும். அங்கே எதுவுமே இருக்காது, நிசப்தமாக இருக்கும். ஒரு செவிடா போனால் திடீர்னு செவிடானா இப்படி இருக்கும். பக்கத்தில் உள்ள வார்த்தை சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, சாப்பிட்டியாப்பா அப்படின்னாங்கன்னா மெதுவாக வந்து சேரும் அந்த வார்த்தை. அலைகள் தான், அலைஞ்சு தான் வரும் வார்த்தை. அலைன்மெண்ட்டு இப்படி தான் வரும். இப்படி வந்து உங்கள் கதை வந்து சேரும். சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது அங்கே போகும். இதுதான். ஏன்னா சுனிதா வில்லியம்ஸே நம்ம அவ்வளோ தலைங்களாக பறக்க விட்டோணும். 9 மாதமாக அந்த அம்மா ரொம்ப சிரமப்பட்டு ரிட்டையர் ஆகிட்டாங்க அவங்க. இது அங்கே உள்ள பெரிய விஷயம். அடுத்தது 10 வருடம் இந்த 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 இன்ஃப்ளேட்டபுள் இந்த ஹோட்டல் வந்து ரன் ஆகும். இன்ஃப்ளேட்டபுள் ஹோட்டல் ரன் ஆகும். அதுக்கப்புறம் பெரிய ஹோட்டலாக அவங்க பிளான் பண்ணுறாங்க. முழுக்க ரோபோட்டை வச்சு ஹோட்டல் கட்ட போகிறாங்க. நம்ம கொத்தனார் சித்தெல்லாம் போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காது. நீ போயிடலாம் நிலாவுக்கு சார் வேலைக்கு எடுத்துக்க, பாஸ்போர்ட் வீசா எடுத்துக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஃபுல்லாக ரோபோட்டு தான் கட்டுவாங்க. கட்ட முடியாது நம்மளால் நின்று கட்ட முடியாது. ஏன்னா குதிச்சு தான் போகணும் நிலாவில். இப்படி நடக்க முடியாது. தெரியும் தானே, அதெல்லாம் படிச்சிங்கல்ல. ஜம்ப் தான். ஆனால் ஒரு ஜம்ப்பு போய்ட்டு கீழே வந்தீங்கன்னா வலிக்கவே வலிக்காது உங்கள் உடம்பு, மெதுவாக தான் வரும் கீழே. ஸோ அதை மூன் சிட்டியை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவங்களோட நோக்கம். நான் சொன்ன மாதிரி லேண்டெல்லாம் அங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், பட் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அது உலக லெவலில் யோசிச்சிருக்காங்க. 54 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் கோல்ஃப் விளையாண்டாராம். அந்த பால் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கான், இன்னும் கீழே வரல. இப்போ அதான் சொல்கிறேன், அதாவது சுத்தமாக இருக்கட்டும், அங்கே போய் ஏன்டா குப்பை தொட்டியாக ஆக்க போகிறாங்களே இவங்க போய். நம்ம போனால் என்ன செய்வோம்? முதல்ல அந்த ஊரே குப்பை தொட்டியாக மாற்றுவது எப்படி? முதல் கேள்விக்கு பதில். எச்சில் துப்புவது எப்படி? பொது இடத்துல சிறுநீர் கழிப்பது எப்படி? இப்படி தான் கெடுத்து வைக்க போகிறான். அது பாட்டு இருந்துட்டு போட்டுமேங்க. ஏன்னா நிலாவில் கொண்டு போகிற எல்லாமே டஸ்ட்டு தான். சந்திராயன்லாம் சொல்கிறீங்க, அது குப்பை தாங்க. அது அங்கே சுற்றிக்கிட்டே தான். அது என்ன பண்ண போகுது? அதுன்னு எடுத்துகிட்டு வர முடியாது. கிராவிட்டி இருக்காது, சும்மா சுற்றும். அது பேன்னு சுற்றி நடக்கும். இப்போ அப்படி தான் ஆக போகுது. போயிட்டு வரமாட்டோம்ங்க போகிறான், பார்த்துக்கிட்டு குழம்பிட போகிறான். ஏற்கனவே ஒரே ஒரு பெண்குயின் போணுச்சுமா, அவன் மனதில் என்னென்ன தோணுச்சோ எழுதி வச்சுட்டான். அதை அடுத்தா பைத்தியம் முடிச்சு போயிருக்கு இந்த கூட்டத்தை விட்டு. சரி இருக்கட்டும். அடுத்து அங்கே கோல்ஃபெலாம் நீங்கள் விளையாடலாம், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. ஆல்ரெடி விளையாண்ட பாலே சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே எப்படி சார் அங்கே வச்ச வாழையே குளதில்லி கிடக்குங்க. இதில் கோல்ஃபெல்லாம் நீங்கள் விளையாடலாம், அதை பார்த்துக்கிடுங்க. அடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு வெங்காரம்லாம் தின்னுட்டு சாகலாம் வேண்டாம். அங்கே போனீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிடுவீங்க. 100 கிலோ இருக்குன்னா 20 கிலோவாக தான் உணர்வீங்க. அங்கே வெயிட்டே இருக்காது உடம்புல. அப்படியே சும்மா அப்படியே வெயிட் இருந்தால் தான் கிராவிட்டி வந்துடும். கிராவிட்டி இருந்தால் தானே வெயிட்டு. மிதக்கிற நமக்கு ஏதுமா வெயிட்டு? வெயிட் இருக்காது, கிராவிட்டி இருக்காது. சும்மா அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளாவே ஃபீலிங்ஸ். குடிமக்கள் தண்ணியில் மிதக்கிற மாதிரி படக்காரர்கள். ஆமாம், யார் சார் நீ எழுப்பிட்டது பாருல மயில்சாமி, அந்த மாதிரி நீங்கள் மிதக்கலாம். அதுக்கான வழியெல்லாம் இருக்குது. ஆனால் பகல் வெயில் இரவு குளிர், பலூன் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் காலி தான். 3 செகண்டில் செத்துருவீங்க. பலூன் வெடிச்சதுன்னா ஒரு ஓப்பன் ஆகிட்டுனா நீங்கள் 3 செகண்ட் 4 செகண்டில் இறந்துருவீங்க. அந்த நிலாவில் போகிற உடைகள்லாம் அங்கே தனியாக இருக்கும், தனி அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ். ஏன்னா அங்கே வந்து இப்போ நம்ம காற்றுல உள்ள தூசி, இந்த லைட்டை போட்டால் தூசியாக தெரியுதுல்ல, நிலாவில் அதேமாதிரி தூசி வந்து ஸ்க்ராப் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குமா. தரட்டு கிழிச்சு விட்டு போயிடுமா நம்மளை போட்டு. அதனால் அந்த ரோபாட் மாரி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான். அடுத்து ஃப்ரெஷ் சாப்பாடு எதுவும் கிடைக்காது. அதேமாரி நம்ம இங்கே உட்காந்துட்டு நிலாவே வான்னு அழகாக பாட்டு எடுத்தாங்கல்ல, அப்படிலாம் இருக்காது. இருட்டாக தான் இருக்கும். இருட்டாக தான் இருக்குமா, நட்சத்திரம் இருக்கும், ஆனால் இருட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ளூவாக ஸ்கை இப்படி தெரியுதுல, அழகாக இருக்குல்ல, அதுமாரிலாம் இருக்காது. இருட்டாகவே தான் இருக்கும். அடுத்தது சாப்பாடு, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு நிலாவில் போய் ஒரு அழகான வீடு வாங்கலாம். நீங்கள் போய் நிலாவில் குடியேறுங்கள். ஏன்னா
இந்த ட்ராவல் ரொம்ப அழகாக்கும் மனுஷனை. 100 கோடி வேணும், 100 கோடி தானே வேணும்னு நினச்சோம்னா சம்பாதிச்சிடலாம். நிலாவுக்கு போகிறதுக்காக சம்பாதிப்போமே, சம்பாரித்து பிள்ளைய பொண்ணுக்கு வச்சுட்டு போகிறத விட நம்ம சம்பாரித்து நிலாவை தான் பார்த்துட்டு வருவோமே. 100 கோடி 10 கோடியா, ஒரு வருஷத்துக்கு 10 கோடியாக சம்பாரித்தா 10 வருஷத்தில் சம்பாரிச்சிடலாம் தானே, புரியாதா? 10 வருஷத்துக்குள்ள அங்கே இருக்கணும்ல சார். அவங்க போடுற பிளானே 10 வருஷத்துக்கு தானே, நம்ம சேர்த்து முடிக்கிறதுக்குள்ள ஆனால் இப்போ உனக்கு புக்கிங்கே இல்லை உனக்கு, அது வேற ஒன்று. சரி இப்படி நிலாவுக்கு போகிறதா இல்லாமல் இருந்தாலும் பேரம்பத்துக்கு நிலாச்சோறு ஊட்டுறதுக்காக இந்த 10 கோடி 100 கோடி பயன்படுத்துமே. பணத்தை அழிக்க சொல்லல, சேர்க்க தான் நான் சொல்கிறேன். நிலாவுக்கு போகிறதுக்காக நான் பணம் சேர்க்குறேன்னு இறங்கிடுவோம். வருஷத்துக்கு ஒரு 10 கோடிமா சேர்த்து 10 வருஷத்தில் 100 கோடி அடைச்சிடலாம்ல. இந்த இந்த என்னது இந்த எஸ்ஐபி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, பயங்கரமாக இருக்குங்க அந்த காம்பவுண்டோட எஃபெக்ட்டு. அந்த பாடம் நடத்துகிறாங்களே, இன்றைக்கி நீங்கள் 100 கோடி சம்பாதிக்கணுமா, இன்னையிலேருந்து 15,000 போடுங்க, 20 வருஷம் எடுக்காதீங்க, ஒரு கணக்கு சொல்கிறார், சூப்பராக இருக்குது. பட் அவன் அந்த கம்பெனிக்கார அவ்வளோ நாள் இருப்பானாங்கிறதான் எனக்கு பயமாக இருக்குது. இதான் கரடியை நினைத்தால்தான் பயமாக இருக்கிறது. படம் போடுறது எனக்கு மேட்டரே இல்லைம்மா. நான் 20 வருஷம் என் உழைப்பை போட்டு நீ ஓடி போயிட்டினா நான் எங்கே போய் கேட்குறது? எஸ்ஐபி போடுங்க, காம்பவுண்டு போடுங்கிறாங்க. காம்பவுண்டு வால் தான் போடணும், செங்கல் வச்சு தான் கட்டணும், காம்பவுண்டு தான் கட்டணும். பேங்கில் போடுறதே பேங்கு இருக்குமான்னு தெரியல, எப்போ திவால் நோட்டிச்சுட்டு ஓடுவாங்கன்னு தெரியல. ஆனால் பட் சேமிங்க. நிலாவுக்கு போகிறதுக்காக எல்லாரும் இன்றிலிருந்து பணம் செய்யப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.